அவர்கள் இதை வெளிக்கொண்டு உடனே அது எல்லாருக்கும் அவமானம். அங்க ஒரு பிரச்சனைய தட்டி கேட்கிறவன் முட்டாள். ஏனென்று சொன்னால் பிரச்சனை வெளியில வந்துவிட்டது. இன்றைக்கு அது ஒருவருக்கும் இல்லை. இந்த அரசாங்க உத்தியோகத்தில் அத்தனை பேருக்கும் அர்ஜுனா சொன்னாரு எந்த விதமான குறையும் இல்லை. அதை நாங்கள் வரவேற்கிறோம். இல்ல அவர் ஜனாதிபதியாக வாரது சாத்தியக்குறை இல்லை. ஏதாவது ஒரு அமைச்சராக வரலாம். அர்ஜுனாவை சந்திச்சு எங்க கடத்தல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அர்ஜுனாவோட கேட்க போறோம். அர்ஜுனாராமன் கதைப்பார் நம்பிக்கை இருக்கு. அதை கொண்டிருக்காங்க. இவங்க எல்லாரும் சரியான முறையில் இறுக்கமான நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இன்றைக்கு கல்புட்டி புத்தளத்தை எடுத்து பாருங்க. ஐயா வணக்கம். வணக்கம். பன்னிவாகை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்களும் பன்னிவாகை யூடியூப்புக்கு நாங்களும் மகிழ்ச்சியான சந்தோஷமான வரவேற்பு. நீங்கள் உங்களுக்கு அறிமுகம் தேவை இல்லை என்று நினைக்கிறேன். இருந்த போதிலும் உங்களை பற்றியான ஒரு அறிமுகத்தை கூறுங்கள். என்ன பற்றியான அறிமுகம் என்று சொல்றதுக்கு நாங்கள் பெரிய அரசியல்வாதிகளும் இல்லை, பெரிய இதுகளும் இல்லை. நான் 22 வயசுல இருந்தே இந்த சமூக சேவைகள் சில வேலைகள் திட்டங்கள் செய்து கொண்டிருந்தார். பிள்ளை மகளை இழந்து அப்பாவை இழந்து அம்மாவை இழந்து பாதிக்கப்பட்டு வந்தனர். ஆனா கூடியவங்க எங்களுடைய கடத்தொழில் சங்கங்கள் சமாசங்கள் சம்மேளனம் ஊடாக இந்த மக்களுக்குரிய எங்களோட கடத்தொழில் மக்களுக்குரிய சேவைகளை இந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் முடிஞ்சதை சில நிறுவனங்களை கூப்பிட்டு கதைக்கிறது, நிறுவனங்களை ஊடாக எடுத்து கதைக்கிறது, அப்படியாப்பட்ட சில வேலை திட்டங்களை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ தான் செய்கிறோம். அப்ப நாங்கள் யாழ் மாவட்டத்துல இன்றைக்கு சம்மேளனத்துல உபதலைவராக இருந்தான். யாழ் மாவட்டத்துல சம்மேளனம் 118 சங்கம், அதுக்கு மேல 11 சமாசத்துக்கு மேலான சம்மேளனம். எங்களால் முடிஞ்ச கருவாட்டு உற்பத்தி பொருள்கள், கருவாடு போடுறதுக்குரிய பொருள்கள், அப்படி சில நிறுவனங்களோட கழிச்சு எங்கட மக்களுக்கு புரிய செய்யறாங்க. இப்ப பலாலி, மயிலட்டி, அங்கால காங்கேசுந்தர, அடுத்தது சேந்தாங்குளம், அப்படி இப்படி பாதிக்கப்பட்டாங்களுக்கு அடுத்த இந்தியாவில பிடிபட்டு வந்தாங்களுக்கு தொழில் வசதி இல்லைன்னு சொல்லி அவைக்குரிய போட்டுகள் படகுகள் விலைகள் நாங்கள் சில நிறுவனங்களோட கதைச்சு எடுத்து கொடுத்துறாங்க. அந்த வேலையை தான் நாங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. இப்ப 2023 ஆண்டு நாங்கள் சம்மேளனத்தில் இருக்கிறீர்களே எங்களை இப்ப நாங்கள் இருக்கிறதால சில பிரச்சனை, சில அரசியல் கட்சிகளுக்கு பிரச்சனை என்ற ரீதியில அந்த அரசியல் கட்சி கூட்டுறவு திணைக்களம் இருக்குத்தானே. யாழ் மாவட்ட கூட்டுறவு திணைக்களம். கூட்டுறவு என்று சொன்னால் அந்த கூட்டுறவு அதிகாரிக்கு என்னன்னு தெரியாது. ஏசிக்கு கூட்டுறவு என்னன்னு தெரியாத ஆளை கொண்டு கூட்டுறவு தலைவராக போட்டிருக்கு. ஒரு யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளராக அவரை போட்டிருக்கு. என்னன்னு சொன்னா கூட்டுறவு என்று சொன்னால் இப்ப கடத்தொழில் கூட்டுறவு சங்கங்கள் சொன்னா அந்த மக்களை ஒன்றிணைக்கணும், அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும், அந்த மக்களுக்கு தேவையான கருத்துரைகளை. இப்ப மக்களுக்கு சில எல்லா மக்களுக்கும் எல்லாரும் விளங்கி கொண்டவர்கள் இல்லை. அப்ப கூட்டுறவு என்ன, கூட்டுறவு எப்படி வளர்றது, கூட்டுறவு எப்படி வளர்ச்சி அடைகிறது, இந்த கூட்டுறவால மக்களுக்கு எவ்வளவு பயன் என்று சொல்லி அதுகளை மக்களுக்கு ஒவ்வொரு சங்கம் ஊடாக மக்களுக்கு விழிப்புணர்வு வைக்கணும். இது அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு அரசியல் கட்சி இந்த சொல்ல கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த மக்களுக்கு சேவை செய்து எங்களை உடனே ஏன்னு சொன்னா எங்களாலே அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு இடையூறு வந்தது. இடையூறு சில வேலை திட்டங்களாக செய்ய நாங்கள் தடுத்துறாங்க. இது மக்களுக்கு பாதகம், தொழிலாளிகளுக்கு பாதகம். இதால எங்களுக்கு சிறு தொழிலாளிகள் பாதிக்கப்படுகிற இந்த அட்ட தொழில் என்றாலும் சரி, வேற தொழிலால். அப்ப அதுக்கு நாங்கள் அட்ட தொழிலை வெறுக்காமல் நீங்கள் மட்டுப்படுத்தி அதுக்குரிய இடங்களை நீங்கள் ஆய்வு செய்து அந்த இடங்கள் ஊடாக மட்டுப்படுத்தி இடங்கள் ஊடாக கஷ்டப்பட்ட தொழிலாளி குடும்பம்னு சொல்லி நாங்கள் வாதாடினாங்க. இல்லை இல்லைன்னு சொல்லி பெரிய பெரிய பணக்காரன் முதலாளிமாருக்கு பெரிய பெரிய கொம்பனிகளுக்கு ஏக்கர் கணக்கில் கொடுத்து எங்க கடலை நாசமாகி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு கொடுத்து பெரிய எதிர்ப்பு போராட்டங்கள் செய்யறாங்க. அது அந்த அரசியல் கட்சிக்கு நாங்கள் இருந்தால் பிழை, இவங்களை வச்சிருந்தா பிள்ளைன்றது தான் ஏசியை கூப்பிட்டு ஏசி ஊடாக எங்களுக்கு ஒரு அறிவித்தலும் இல்லாமல் இப்ப நீங்கள் 6 வருஷம் இருந்துட்டீங்களோ அல்லது 3 வருஷம் இருந்துட்டீங்களோ இனிமேல் நீங்களும் சம்பளத்தை இருக்கலாது, ஒரு புதிய நிர்வாகம் அமைக்கணும், புதிய நிர்வாகத்தை ஒப்படைக்க போறோம் என்று சொல்லி ஒரு ஜனநாயக அடிப்படையில் ஒரு புதிய நிர்வாகத்தை நிறுவித்தான் எங்களை வெளியே எடுக்கணும். அது நாங்கள் வெளியேறகளை எங்களுக்கு இருக்கிற கையில் இருக்கிற பொறுப்புகள் எல்லாம் ஒப்படைக்கும். இப்ப என்னென்று சொன்னால் இப்ப நாங்கள் இப்ப யாழ் மாவட்ட சம்பளத்திலிருந்து வெளியேறக்கு எங்கள்கிட்ட எவ்வளவு பொருள் இருந்தது, எவ்வளவு பொறுப்புகள் சாமான் இருந்தது. அப்ப நாங்கள் அதை எல்லாத்தையும் இவ்வளவு பணம் பேங்கில் இருக்குது, இவ்வளவு சாமான் இருக்குது, இவ்வளவு தொழில் உபகரணங்கள் இருக்குது, எங்கள்கிட்ட பல நாட்கள் படம் கொண்டு நிற்குது என்று சொல்லி நாங்கள் பொறுப்பு கொடுக்கிறோம். ஒன்றுமே எங்கிட்ட இல்லாமல் 2023 ஆண்டு தை மாசம் 3ஆம் தேதி நியமனம் அந்த கட்சியின் தியாக்களுக்கு, ஒரு அரசியல் கட்சியின் தியாக்களுக்கு கடல் வளம் என்றா கடல் என்றா என்னன்னு தெரியாது, கடலை பற்றி தெரியாத ஆக்கள் கட்சியின் தியாக்களை கூப்பிட்டு ஏசி ஒரு நியமனம் கொடுத்து இன்றைய வரையும் அந்த நியமனத்தில் இருக்கிறார்கள், இன்றைக்கு சம்பளத்தில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு நாட்டின் வளம் கொண்டு போய் தெரியாது.
கடல் வளம் என்ற கடல்ல என்ன நடக்குது, இங்க என்ன தொழில் தடை செய்யப்பட்டு அந்த தொழிலுக்குரிய போராட்டங்கள் செய்யணும், அந்த தொழிலை நிப்பாட், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த அரசியல் கட்சி என்ன சொல்லுதோ அதைத்தான் அவள் கேட்டு செய்து கொண்டிருந்தவங்க. அதே மாதிரி இப்ப இன்றைக்கு அந்த அரசியல் கட்சி இல்லை, இன்றைக்கு இல்ல, புதிய ஒரு அரசாங்கம் வந்திருக்கு. அந்த அரசாங்கத்தில இன்றைக்கு இன்னும் அந்த நியமனம் தான் போய்கொண்டிருக்கு. 2 வருஷம் 3ஆம் தேதி, தை மாசம் 3ஆம் தேதியோட 2 வருஷம் முடியுது. அப்போ ஒரு கூட்டுறவு திணைக்களம், ஒரு கூட்டுறவு ஏசி உதவி ஆணையாளர் நியமனம் பண்றது 6 மாசம், இல்லாட்டி கூட இன்னும் 1 மாசம் கூட 1 வருஷத்துக்கு தான் கொடுக்கலாம். அப்ப இது 2 வருஷத்துக்குள்ள ஒரு ஜனநாயக அடிப்படையில ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்யலாத ஒரு கூட்டுறவு அதிகாரி. அது இந்த கூட்டுறவு என்ன மாதிரி வழக்கணும் தெரியாதவங்க கூட்டுறவு இருந்தோடு இன்றைக்கு மக்களை பிரிச்சாடுறாங்க. இன்றைக்கு சங்கம் எல்லாம் பிரிஞ்சு, எங்களோட கடத்தொழில் சங்கம் எல்லாம் பிரிஞ்சு சிதறி போனதுக்கு காரணம் இந்த ஏசி தான். இன்றைக்கு பொருட்களை நாங்கள் அந்த பல நாள் கால இன்றைக்கு அது இந்த சொத்து அது இந்த பெறுமதி 3 கோடி ரூபா. இன்றைக்கு அந்த 3 கோடி ரூபா பெறுமதியான சொத்து நாங்கள் இருக்க மட்டும் ஒரு 3000 ரூபாய் ஒரு நாள் சம்பளத்துக்கு வச்சு மாசம் மாசம் போய் தண்ணி ஊற்றணும், இன்ஜினை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. 2021 இதுக்காக பொறுப்பு கூறாத பட்சத்துல நாங்கள் கடத்தொழில் மக்களால சங்கங்கள் சமாசங்கள் நினைச்சு அவருக்கு வழக்கு போட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு யாழ் மாவட்டத்துக்கு சொத்து, கூட்டுறவு சொத்து இல்ல, யாழ் மாவட்ட கடத்தொழில் மக்கள் இந்த சொத்து. அது கடத்தொழில் சம்பந்தப்பட்ட கலைக்க போறாருன்னு சொன்னால் இந்த உள்ள அமைப்புகளை கூப்பிட்டு போகணும். நீங்கள் குறிப்பிட்டது போல, அதாவது கடல் தொழில் என்றால் என்ன, அல்ல கடல் சமுதாயம் என்னது, அவரால் ஏசியா இங்க இருக்கிறார் என்று சொன்ன மாதிரி தான் இப்போதைய டாக்டர் ராமநாதன் அவர்களும் அந்த நடந்து முடிந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே தகுதியற்றவர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கோரிக்கையை அங்க வைத்திருக்கிறார். அந்த ரீதியிலே தகுதியற்றவர்களை பணிக்கு அமர்த்துவதால் ஏற்படும் விளைவுகள் சம்பந்தமாக நீங்கள் கூறுவீங்களா? இல்ல, என்னன்னு சொன்னால் இவ்வளவு காலமாச்சு யாழ்ப்பாணம் கச்சேரியில ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதுல ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல டக்ளஸ் சிவானந்தாமாம் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்தவர். அவர் சில நேரத்தில் அங்கேயும் இருந்திருக்கிறார், சில நேரத்துல வேற ஆக்களும் இருந்திருக்கிறேன். அடுத்தது அதுல எல்லா பாராளுமன்ற உறுப்பினர் கூடியவங்க 170% பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்றது. அங்க இன்றைக்கு வேற இன்றைக்கு இப்ப இந்த போல ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை விட, இப்ப 2-3 நாளைக்கு முதல் நடந்த கூட்டத்தை விட அதுக்கு முதல் எத்தனையோ கூட்டங்கள் நடந்து ஒரு இடத்துல தன்னும் இன்றைக்கு ஒரு வருஷமும் இந்த யாழ் மாவட்டத்துக்கு எவ்வளவு காசு ஒதுக்கப்பட்டது, இந்த காசு என்னென்ன இதுக்கு கச்சேரியில இருந்து ஒதுக்கப்படுது என்று சொன்னால், இப்போ ஒன்று கல்விக்கு ஒதுக்கப்படுது, விவசாயத்துக்கு ஒதுக்கப்படுது, கால்நடைக்கு ஒதுக்கப்படுது, அடுத்தது சுகாதார பிரிவுக்கு ஒதுக்கப்படுது, மகளிர் அமைக்கு ஒதுக்கப்படுது, அடுத்தது வீதி அதிகார சபைக்கு ஒதுக்கப்படுது, போக்குவரத்துக்கு ஒதுக்கப்படுது. இன்றைய வரை மீன்பிடி கடத்தொழில் சொல்லி ஒதுக்கப்பட்ட நான் காதால கேட்கல, ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது? அது உண்மையின்படி அவர் டாக்டர் பாராளுமன்ற டாக்டர் அர்ஜுனா நேற்று வந்தவர். இன்றைக்கு அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல சில புள்ளி விவரத்தோட சில தகவல்களை சொல்லியிருக்கிறார். சில புள்ளி விவரங்களோட இந்த தகவலை சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் அதை வரவேற்கிறோம். இவ்வளவு காலம் ஒரு தடவை என்னென்று பார்க்கல, திரும்பி பார்க்கல, போவின 4 பேர் மேசையில இருப்பின, மெக்கப் பிடிப்பின, தாங்கள் பெரியாக்கள் மாதிரி கழிச்சு போட்டு போறவங்களே தவறா? ஒதுக்கப்பட்ட காசு எங்க, என்னென்ன இதில் செய்திருக்கிறீர்கள்? ஒதுக்கப்பட்ட காசுக்கு இப்ப கல்வி அமைச்சருக்கு ஒதுக்கி இருக்கிறா, கல்விக்கு ஒதுக்கி, கல்விக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறீர்கள், இந்த கல்விக்கு எவ்வளவு செலவழிக்கப்பட்டிருக்கு, வீட்டு திட்டத்துக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறீர்கள், எவ்வளவு செலவழிக்கப்பட்டிருக்கு, இதுகளை யாரும் கேட்டதும் இல்லை, இதை கதைச்சதுமே கிடையாது. உண்மையா நேற்று வந்த பாராளுமன்ற டாக்டர் அர்ஜுனா அவர்கள் உண்மையின்படி அதை நாங்கள் சந்தோஷமா வரவேற்கிறோம். ஏனென்று சொன்னால் இங்க கூடினவங்க எல்லாரும் நாங்கள் படித்தார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லாரும் சில அரசியல்வாதிகள், சில அமைச்சர்கள் மேல சில அரசியல்வாதிகள் இந்த சப்போர்ட்டிலையும் செல்வாக்கிலையும் போனாங்க. கூடிய பங்கு 190% அங்க போனாங்க. இவங்க எல்லாரும் 5 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் 3 லட்சம் காசுல வேண்டிக் கொண்டு அதுக்கு படிச்சு தள்ளுறாங்க, ஒன்றும் தெரியாத மொக்கோல கொண்டு தள்ளி விடுறாங்க. இன்றைக்கு இவங்களாலதான் இன்றைக்கு இந்த 500 மில்லியன் காசு போயிருக்கு. 500 மில்லியன் கொஞ்சம் காசு. அது யாருடைய காசு? அது இது மக்கள் இந்த காசு, யாழ் மாவட்டத்துக்குரிய காசு, யாழ் மாவட்டத்தை புனரமைக்க வந்த காசு. இன்றைக்கு 1 மில்லியன் 10 லட்சம் என்று சொன்னால் அப்ப 10 மில்லியன் 1 கோடி, 100 கோடி 1 பில்லியன். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு காசு திரும்பி இருக்குன்னு சொல்லி. அப்ப இதந்த வேலை திட்டத்தை செய்ய தெரியாதவங்களை பிறகு கச்சேரியை வச்சிருப்பான்.
நீங்கள் ஐயா இந்த சமூக வலைத்தளங்களிலே பார்த்திருப்பீர்கள். அதில் ஒரு ஒரு கேள்விகள் மக்களால் கேட்கப்பட்டு வருகிறது என்னன்னு சொன்னால், இந்த யாழ் மாவட்டத்திலே இப்ப குறிப்பிட்ட காலங்களுக்குள்ளே யுத்தம் நிறைவடைந்த பிறகும் மக்களுக்கு சரியான கழிவறைகள் இல்லை, வீட்டு திட்டங்கள் இல்லை, ஒரு தண்ணி வடிகிறதுக்கு வடிகால் அமைப்புகள் ஒழுங்கமைப்பு இல்லை. அப்படியான குறைபாடுகள் மிகவும் 100% தேவைப்பாடுகளான விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஆனால் எத்தனையோ பில்லியன் செலவழிச்சு கலாச்சார மண்டபம் தேவையா என்ற ஒரு கேள்விகள் நம்பிக்கொண்டிருக்குது. அந்த விதத்தில் அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறீர்கள்? இல்ல, எங்களுக்கு இப்ப கலாச்சார மண்டபம் தேவையில்லை. இன்றைக்கு எங்களுடைய அன்றாட மக்கள் அன்றாடமும் உழைச்சு சீவிக்கிற மக்கள் படுற கஷ்டம். அடுத்தது இன்றைக்கு நீங்க உள்ளுக்கு போய் பார்த்துட்டா இன்னும் தண்ணிகள் அப்படியே தேங்கினபடியே நிற்குது. தண்ணி ஓடுற பேக் ஆளுகளை சில காணிக்காரர்கள் மறைச்சு கட்டி அந்த தண்ணி எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் நிற்குது. அப்ப இதை உண்மையா அந்த வடிகால்களை முதல் அமைக்கப்படும். வடிகாலை அமைச்சு தண்ணியோட விட்டா தான் விவசாயிகள் வந்து இதால பாதிக்கப்பட மாட்டாங்க. இன்றைக்கு நீங்கள் சரியான வடிகால்கள் இல்லாதனால இன்றைக்கு விவசாயம் பாதிக்கப்பட்டு போகுது. விவசாயம் பாதிக்கப்பட்ட உடனே நாளைக்கு என்ன செய்யும்? மரக்கறி எல்லாத்துக்கும் வெளியேறுது. அதே மாதிரி தான் எல்லாரும் கடத்தொழிலும் அப்படித்தான். கடத்தொழிலுக்கும் சரியான திட்டங்கள் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் எல்லா மக்களும் இன்றைக்கு போக்குவரத்து எடுத்து பாருங்க. இன்றைக்கு இந்த கொரோனாவுக்கு பிறகு இந்த ரோடு போடுறதுக்கு வந்து கிண்டினவங்க வைக்கோலை கொண்டு விட்டு வடிவா கிடந்த ரோட்டை கிளறி போட்டு பிறகு பண்ணி ஏதோ பொருளாதாரம் விழுந்து போச்சு, காசு இல்லை, மயில் இல்லை, மட்டை இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு அந்த ரோட்டை நிப்பாட்டுறவங்க. எல்லா இடமும் நீங்கள் இந்த குற்றலுக்கு எந்த இடத்துல போறாலும் ரோடு எல்லாம் வடிவா தான் போட்டுருக்கு. தொண்டமராத்துல இருந்து பருத்தித்துறை வரையும் தான் இந்த ரோடு போடப்படையில அவைக்கு காசு இல்லையா. அப்ப இன்றைக்கு வந்த காசு 500 மில்லியன் திருப்பி அனுப்பியிருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவான மொக்குத்தனமான ஒரு அரசாங்கத்தை வச்சு நடத்துறீங்க, ஒரு கேவலமான அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. அப்ப இன்றைக்கு நேற்று வந்த பாராளுமன்ற டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த புள்ளி விவரத்தை விட்டு நடத்தால் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மக்களுக்கு இது வெளியா பெருசா தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த 15 வருஷமா போய் இதைத்தானே செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி மக்களுக்காக ஒரு மக்கள் நாயகனாக அல்ல ஒரு மக்கள் 25,000 பேர் ஆணை கொடுக்கப்பட்டு வந்த மதிப்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை அந்த இடத்திலே ஒரு சக உத்தியோகத்தர் அதாவது தகாத வார்த்தைகளால் வெளியில் போடா என்று சொல்லி பேசியிருக்கிறார். அந்த வகையிலே அந்த இடத்திலே கௌரவ மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்கள் இருந்திருந்தார் அந்த இடத்திலே. அடுத்ததாக கௌரவ ஆளுநர் அவர்கள் இருந்திருந்தால் மதிப்புக்குரிய அரசாங்க அதிபரும் அந்த இடத்துல இருந்திருந்தார்கள். அவர்கள் ஏன் அந்த வேடிக்கை பார்த்தார்கள்? அந்த அரசு அதிகாரிக்கு ஏன் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை இதுவரைக்கும்? ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு பிரச்சனையை தட்டி கேட்கிறவன் முட்டாள். ஏனென்று சொன்னால் பிரச்சனை வெளியில வந்துவிட்டது. வெளியில வந்தால் யாருக்கு பிரச்சனை? அது ஆளுநருக்கும் பிரச்சனை தான், ஜிஏக்கும் பிரச்சனை தான், அமைச்சருக்கும் பிரச்சனை தான். ஏனென்று சொன்னால் நீங்கள் கவனம் எடுக்கல. நீங்கள் இந்த விஷயங்கள்ல நீங்கள் கவனம் எடுத்திருந்தால் சரியான முறையில் இந்த நிதி கொடுக்கப்பட்டது, இந்த நிதி கொடுக்கப்பட்ட நிதி சரியான முறையில வேலை நடந்திருக்கா, எவ்வளவு வேலை நடந்திருக்குது, காசு பத்தே இல்லையா, அல்லது காசு மிச்சம் இருக்கா, மிச்சம் இருந்தா உடனடியா ஏன் மிச்சம் இருக்கு, அந்த வேலையை படியா செய்து முடி என்று சொல்லி நீங்கள் கவனம் எடுக்காத பட்சத்துல இன்றைக்கு உண்மையா கௌரவ பாராளுமன்ற டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இதை வெளிக்கொண்டு உடனே அது எல்லாருக்கும் அவமானம். வந்து இன்றைக்கு அது ஒருவருக்கும் இல்லை, இந்த அரசாங்க உத்தியோகத்தில் அத்தனை பேருக்கும் அவமானம். அப்ப அவன் பார்த்துட்டு இப்படி ஒரு பிரச்சனை விளையக்கு இல்ல, அவன் வெளியில போடான்னு சொல்றதுக்கு மௌனம் சாதிச்சதுக்குரிய காரணமும் இதுதான். நீங்கள் நசிங்கிறாத கல்லர் மாதிரி இருந்துட்டியா. இன்றைக்கு அது அர்ஜுனா அவர்கள் சொல்றாரு, நேற்றைக்கு ஒரு இதுல சொல்ற அர்ஜுனா அந்த என்னென்னு சொன்னால் வேலை இல்லாத பட்டதாரிகள் அதுல போராட்டம் ஒன்று செய்யக்கில்ல. அவன் அடுத்த அர்ஜுனா சொல்றாரு, நான் இங்கிலீஷ்லயே அமைச்சரோட கதைச்சா அமைச்சருக்கு விளங்கி இல்லையா ரெண்டு வசனத்தை அர்ஜுனா அவர் பாய்ச்சிருக்கிறார். அப்ப அது அப்பாற்பட்ட விஷயம். அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமோ தெரியாதோன்னு சொல்லி, ஆனா அவர் சொல்லி தான் தமிழ்நாட்டு அமைச்சர் சொல்லி மாத்திரம் வந்து பவரா சொல்லி கொண்டிருக்காரே தவிர என்ன வேலை திட்டம் செய்யணும் என்றதிலே இதுவரையிலே இல்லை. அப்ப உண்மையின்படி இன்றைக்கு அர்ஜுனா அவர்கள் கொண்டு வந்த உடனே தான் இன்றைக்கு எல்லாரும் ஓடி முழுசுனா இன்றைக்கு மக்கள் மத்தியில தெரிஞ்சு நடக்குது, மக்கள் மத்தியில பழைய தலைமொழிய போய்கொண்டிருக்குது. இன்றைக்கு ஒருத்தன் 2 பேர் இல்ல, கிளை பேர் விட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் 2 பேர் இல்ல, முதல் விட்டது அநேகமாக நேற்றைக்கு உடனடியாக விட்டதுனால் அதுக்கு பிறகு வெளியில இருந்து ஒரு சம்பியோதர் விட்டுருக்கார். பிறகு இன்றைக்கு நான் தட்டி பார்க்கல, நீ போய்கொண்டே இருக்கு. எல்லாம் வந்து யாழ் மாவட்ட கச்சேரியில் இருந்த கூட்டமும் ஒதுக்கப்பட்ட காசு செலவழிக்கையில திரும்பி போனதும் அதற்கு உருக்க இவ்வளவு காலம் இதற்கான செய்தவங்க. அப்ப இவங்க படித்த முட்டாளுகளோ என்ற மாதிரி எல்லாரும் தளத்துல விட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப உண்மையின்படி ஒரு தரமான படித்த உண்மையின்படி அர்ஜுனா சொன்னாரு எந்த விதமான குறையும் இல்லை, அதை நாங்கள் நிறைவேற்கிறோம். ஏன்னு சொன்னா அதுல அதை வாசிக்க சொல்றார், படித்த மேதாவிகள் விட்ட பிழை.
இந்த இடத்தில் குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும் ஐயா. இந்த இடத்துல நேற்றைய நாளிலே அவர் கொழும்பு சென்ற போது நேற்று ஒரு சத்தியமூர்த்தி, மதிப்புக்குரிய சத்தியமூர்த்தி அவர்களின் வழக்கு முடிந்த பிறகு பிணையில் வெளியாகி வந்து அவர் கொழும்பு சென்ற போது ஒரு நேரலையை விட்டிருந்தார். அந்த நேரலையில் சொல்லுகிறார் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் கூறியிருக்கிறார், என்னை சாதாரணமாக இருந்த சகோதரி என்னை இவர்கள் எம்பி ஆக்கி இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக நீங்கள் இவ்வளவு பேரும் என்னை திரத்தி அடிக்கிறபடியால் என்னை ஜனாதிபதியாக்க போறீர்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது வருங்காலங்கள் சாத்தியமாகுமா? இல்ல, அவர் ஜனாதிபதியாக வாரது சாத்தியக்கூறு இல்ல. ஏதாவது ஒரு அமைச்சராக வரலாம், ஒரு அமைச்சராக வரக்கூடிய ஒரு சாத்தியம். ஏனென்று சொன்னால் ஏனென்றால் தமிழ் மகன் ஜனாதிபதியாக வர முடியாது. தமிழ் மக்கள் எந்த காலத்திலேயும் ஜனாதிபதியாக வர முடியாது. ஆனா அவர் ஒரு அமைச்சருக்குள்ளே அமைச்சராக வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு. ஏனென்று சொன்னால் காய்க்கிற மரத்தினால் கல்லறி விழுமன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கு மக்கள் மத்தியில பிரபலியம் அடைச்சிருக்கிறார். உண்மையா அவர் அந்த அதுல வந்து உண்மையின்படி அந்த பிரச்சனையை அந்த கச்சேரியில கலைக்கிறார். திருப்பி கதைச்சு இந்த பிரச்சனையை வெளியில கொண்டு வந்து அடி அவரை முட்டாள் என்று சொல்லினேன், லூசர் என்று சொல்லினேன். இவனுக்கு பைத்தியம் ஆண்டு எத்தனையோ பேர் கேட்கிறேன், எத்தனையோ பேர் எந்த காலத்துல கலைச்சிருக்கிறேன். ஆனால் பிரச்சனையை எவன் தட்டி கேட்கிறானோ, எந்த பிரச்சனையை தட்டி முன்னுக்கு கொண்டு வரானோ அவன் முட்டாள் தான், அவன் லூசன் தான். ஏனென்று சொன்னால் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல கடத்தொழில் சம்பந்தமாக நாங்கள் 2-3 கூட்டத்துக்கு போனாங்க. அப்ப எங்கட கடத்தொழில் சம்பந்தமாக நாங்கள் அந்த கூட்டத்துல கலைச்சினாங்க. நானும் தலைவர் அன்னராசாண்டு ஊராத்திரப்படியன், அப்ப 2 பேரும் தான் கூடியவங்க போவோம். அப்ப நாங்கள் கலைச்ச உடனே அங்க ஒரு தராலையும் பதில் சொல்லலாம். அது கரையோர பாதுகாப்பு திணைக்களமா இருக்கலாம், நீர்வளத்துறையா இருக்கலாம், அல்லது டிஏயா இருக்கலாம், அல்லது அங்க வந்து அமைச்சரோ அல்லது பாராளுமன்ற ஒரு தரம் வந்து எங்களால பதில் சொல்லலாம். பதில் சொல்றே இல்லை, எங்களுக்கு சொல்றே இல்லை. ஆனால் எங்களுக்கு கூட்டம் அதுக்கு பிறகு கூட்டத்துக்கு எங்களுக்கு கடிதங்கள் வார இல்லை. இவங்கள் வந்தா இப்படித்தான் கதைப்பாங்க பிரச்சனை. அப்ப நாங்கள் பிரச்சனையை நாங்கள் சுட்டிக்காட்டி கதைக்கிற நாங்கள் எல்லாரும் பிரச்சனை குறிச்சாக்கள். தாங்கள் நசுங்களாத கள்ளர் மாதிரி நரி வேலையை பார்க்கிறவை எல்லாம் நல்லது. அன்றைய கூட்டத்திலே ஐயா பாராளுமன்ற மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர் இருந்தார், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரபார் பொன்னம்பலமும் இருந்தார், மற்றபடி இப்ப புதிதாக சென்ற 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருந்தார்கள், அதோடு அர்ச்சுனா ராமநாதனும் இருந்தார். அந்த இடத்திலே மக்களுக்காக கேள்விகளை கேட்டதும் மக்களுடைய திருப்பி அந்த உத்தியோகர்களிடம் ஏற்று வேண்டினதும் டாக்டர் அர்ச்சுனா மட்டும்தான். ஏன் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேல் மௌனம் காத்தார்கள்? இவங்க அண்டையில செய்கிறாங்க. தமிழ் மக்களுக்கு தீர்வு, தமிழ் மக்களுக்கு பிரச்சனை. நாங்கள் அண்டையிலேருந்து கத்துறோம். இந்த வடக்கு மாகாண சபை இருக்க விக்னேஸ்வரன் இருக்க கத்துனாங்க. இந்த காங்கிரஸ் சீமெந்த பெக்டரிய புனரமைங்கோ, இந்த ஊரணி மயிலட்டி ஊரணியில வந்து ஒரு கசா சாப்பத்தி இருந்தது, அது திரும்பி அந்த இடத்துல அதை செய்யுங்கோ. அடுத்தது வந்து ரசாயன தொழிற்சாலை அமையுங்கோ. எங்க இந்த உப்பளம் இன்றைக்கு இவ்வளவு பேர், இன்றைக்கு 1000 உப்பளம் தான் இலங்கையிலேயே பெருசா இருந்தது. இன்றைக்கு 1000 உப்பளத்தை அவனோதான் ஒரு அமைச்சரோதன் வந்து முஸ்லீம் அமைச்சரோதன் வந்து அங்க புத்தளத்திலே வந்து அதை பெருப்பிச்சு இன்றைக்கு 1000 உப்பளத்தை வந்து சின்னனாக்கி இன்றைக்கு 1000 உப்பளம் சின்னதாக போய் கொண்டிருக்கு. அப்ப இதுகளை விரிவடையுங்கோ, இதுகளை செய்யுங்கோ என்று சொன்னா அண்டையில இருந்து இண்டை வரை அதுல கதைப்பதும் இல்லை, கருத்தில் எடுப்பதும் இல்லை. அண்டையில இருந்து மக்கள் இண்டை வரை தான் செய்யறாங்க. இல்லாட்டி 4 பேரோட போய் 4 கொடியை பிடிச்சோன்னு ஒரு கோஷம் எழுப்புவாங்க. இல்லை என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் ஏன்னு பாராளுமன்றத்துல நீங்கள் போய் பதவியேற்க என்னென்று கையெழுத்து வைக்கிறீர்கள், அதுவும் என்னட்ட கிடாக்கு, அந்த கடிதமும் என்னட்ட கிடாக்கு. நீங்கள் என்ன சொல்லி அங்க கையெழுத்து வைக்கிறீர்கள், அங்க கையெழுத்தை வச்சு போட்டு அங்க ஜனாதிபதியாக கூட கொஞ்சிக்குள்ளாகிறது. நாங்கள் இப்படித்தான் கதைப்ப நீங்கள் காதல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு எங்களை தமிழ் மக்களை காட்டுறது, அங்க வீரவசனம் பேசுறது, பாலிவெல்ல அது இது பேசுறது, என்னத்தை புடுங்கி நீங்கள் இல்ல இவ்வளவு 15 பேர் சமம் போய் வீரவசனம் பேசி புடுங்கி நீங்களும். நாங்களாலே அண்டையில நின்று சொல்றோம், ஒன்று கொடுப்போம், சகல தமிழ் அரசியல்வாதி அத்தனை பேர் ஒன்று கொடுப்போம், எங்கள கோரிக்கை எழுதி ஜனாதிபதி கொடுத்துட்டு வெளியேறு, இதை செய்யில்லாட்டி நாங்கள் அவ்வளவு வெளியேறு. ஏன் அதை செய்ய முடியாது? ஏன்னு சொன்னா கூட கதிரையை தக்க வைக்கணும். நீங்கள் அங்க வந்து சாராய பார் பெர்மிட் எடுக்கணும். காணிகள், அரச காணிகளை நீங்கள் 50 ஏக்கர் 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் சொல்லி நீங்கள் எல்லாம் வன்னி மாவட்டத்தில் பிடிச்சு வச்சிருக்கிறீங்க. அப்ப அதுகளை உங்களுக்கு தெரியும், அதுகளை தக்க வைக்கணும். மக்களுக்காக நீங்கள் அங்க பாராளுமன்றம் போயில்லை, மக்களுக்காக குடும்பம் போயில்லை. நீங்கள் எல்லாம் உங்களோட கூட குடும்பம் உங்களோட இதுகளை உங்களை தக்க வைக்கிறது தான் நீங்கள் பாராளுமன்றம் முறையிலே தவிர நீங்கள் வேற கிழிச்சறீங்க. இல்ல 15 வருஷமா கிழிச்சறீங்களோ புடுங்கினீங்களோ என்னத்தை செய்தீங்க. ஆனா நேற்று வந்தவன் இன்றைக்கு ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் காய்ச்சிட்டு போயிருந்தால், ஆனா இன்றைக்கு பாராளுமன்றத்தில் காய்க்கத்தான் போறோம், நாங்கள் வேற சந்திக்கத்தான் போறோம்.
நானும் உண்மையின்படி நான் அர்ஜுனாவை சந்திச்சு எங்களோட கடத்தல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அர்ஜுனாவோட கேட்க போறோம். நீங்கள் இதிலே இந்த 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 இது ஊடாக நீங்கள் அர்ஜுனா மதிப்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள், அல்லது உங்களுடைய கடற்தொழில் சமுதாயம் சார்பாக என்னத்தை சொல்ல இருக்கிறீர்கள்? நீங்கள் அவரை கூப்பிடுறதுக்கு முயற்சிகள் இருக்காம? இல்ல, நான் அர்ஜுனா அவர்களுக்கு 2-3 போன் அடிச்சிருக்கேன் அவர்கிட்ட நம்பரை வேண்டி. ஆனா அவர் போன் தூக்க இல்லை, தொடர்பு பண்ணி ஏன்னு சொன்னா போன் தூக்கி இருந்தா நான் நேற்றைக்கு போய் நேற்று முந்தின நாள் போய் இங்க வந்து இவர் கடத்தொழில் சம்பந்தமா அவரோட கதைச்சிருப்பேன். எங்களோட சில ஆதாரங்கள் இருக்கு, அந்த ஆதாரங்களை கொடுத்து கதைச்சிருப்பேன். ஆனா அவர் போன் எடுக்கல, அவரை சந்திக்க முடியாது கிடக்கு. ஆனா நாங்கள் வந்து நான் உண்மையின்படி இப்ப அர்ஜுனா அவர்கள் இப்ப பாராளுமன்றம் முடிஞ்சால வந்த உடனே எப்படியாவது நான் அவரை சந்திக்கிறதுக்கு முயற்சி எடுத்து சந்திச்சு எங்களோட கடத்தொழில் பிரச்சனை சம்பந்தமா முழுக்க நாங்கள் அர்ஜுனாவோட கலைக்கிறது தான் நான் தயாரா இருக்கிறேன். நான் உண்மையால விருப்பப்பட்டிருக்கேன். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து யாருண்டாலும் கலைக்கணும். எங்களை அவன் பெருசு இவன் பெருசு இல்லை, யார் கலைக்கிறாலும் அவன் தான் கலைப்பார். நீங்கள் இப்ப இந்தியா அழுவப்பட சம்பந்தமா கலைக்கணும்னு சொன்னா இங்க உள்ள அரசியல்வாதி ஒருத்தரும் கலைக்க மாட்டான். ஆனா அர்ஜுனா ராமன் கலைப்பாரா? கலைப்பார். கலைப்பாரு நம்பிக்கை இருக்கு. அதை நான் சொல்ல மாட்டேன், கலைப்பாரு கலைக்க மாட்டேன் ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு மேல் இந்தியா அழுவப்பட தேவையில்லை. முதல் உள்ளூரில் இருக்கிற பிரச்சனை இருக்கணும். இந்தியா வந்து இன்னும் ஒரு நாடு, அது நம்ம நாடு அது 2வது பட்சம். முதல் வந்து எங்கட உள்ளூர்ல இருக்கிற 16 தொழில் தடை என்று சொல்லி அரசாங்கத்தால வெளிவிடப்பட்டது, வர்த்தக மாநிலம் அறிவித்திருக்கிறீர்கள். அந்த நடைமுறைப்படுத்தணும். முதல் அதை நடைமுறைப்படுத்தினால் அடுத்த கட்டம் இந்தியா வந்து தானா ஆட்டோமேட்டிக்கா நிற்கும். இங்க வராது, அவங்களுக்கு தெரியும். அவங்களும் இவங்களும் நல்ல ஒண்டா இருக்கிறாங்க. அங்கத்தான் உள்ள விசப்படகு இழுவமடிக்காரரும் இந்த உள்ள விசப்படகு இழுவமடிக்காரரும் ஒண்டா கலைச்சி பேசித்தான் தொழில் செய்கிறவங்க. நாங்கள் வாரம் நீங்களும் வாங்கோ. இங்க என்ன சொல்றது, அவன் வந்து அழுறான், நாங்கள் நாளினா இல்ல. நாங்கள் வந்து நான் வந்து எந்த வீட்டுக்கு தான் எந்த வீட்டை தான் நான் பார்க்கணும். பக்கத்து வீட்டுக்காரன பிரச்சனை பிறகு முதல் எந்த குடும்பம் எந்த வீடு, எந்த ஒரு குடும்பம் எந்த வீட்டை பார்த்துக்கணும், பிறகு பக்கத்து வீட்டுக்காரன பிரச்சனை போ. இது அப்படி இல்லை. அவன் வாரான் அழுறான், நானும் அழுறேன். அப்ப இந்த வளம் அழியுது, மீன் வளம் குறையுது, மீனினம் இல்லாமல் போகுது, அழிஞ்சொண்டு போகுது, அதை பற்றி அக்கறை இல்லை. நீங்கள் தொலைச்சது நீங்கள் 2 காலம் யாழ் மாவட்டம் என்ன இலங்கையில முழுக்க மக்கள் எல்லாம் பட்டியெடுத்து சாப்பிட போயிடும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மீன் வளம் எத்தனையோ நான் அறியா. நான் 10 வயசு முடிஞ்சு 11 வயசுல தொழிலுக்கு உழைக்கிட்டுறேன். இன்னைக்கு எனக்கு 62 வயசு முடிஞ்சு 63 வயசு வந்தது. அப்ப இன்றைக்கு நான் கடற்தொழிலை தவிர நான் எந்த தொழிலுக்கும் போறதில்லை, எந்த இதுக்கும் நான் போறதில்லை. என்ன பிரதானமே கடற்தொழில் தான். நான் கடல்ல கால் வச்சா தான் எந்த வீட்டுல சாப்பாடு. அப்ப இன்றைக்கு புயல்னு சொல்லி இப்ப கொஞ்ச நாளா கடலுக்கு போகாது இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு எத்தனையோ மீனினம் இல்லாம போயிருக்கு. ஏன் இல்லாமல் போனது? இந்தியா இழுவமடி விசப்படம் ஒரு பக்கம், இந்த உள்ளூர்ல இருக்கிற விசப்படம் என்னன்னு சொன்னா இவங்கள் இந்த உள்ளூர்ல இருக்கிற இழுவப்படம் வந்து ஒரு அடி நிலத்தை கிண்டும் சேர்த்த கிண்டி பள்ளி தள்ளி கொண்டு போய் தங்களுக்கு தேவை எடுத்து போட்டு கொட்டிட்டு போறாங்க. இந்தியா இழுவப்படம் 2 அடிக்கு மேல கிண்டுது. ஏனென்றால் அது கொஞ்சம் வெயிட்டான பலக, வெயிட்டான இதுகள், அது போஸ் கூடின இன்ஜின், இது கொஞ்சம் போஸ் குறைஞ்ச இன்ஜின். அப்ப இவங்க ஒரு அடியை கிண்டினால் அவங்க 2 அடியை கிண்டுறாங்க. ஆனா தொழிற்பாடு வந்து 2ம் ஒன்றுதான். 2ம் வந்து பலத்தைத்தான் அழிக்குது. இவங்கள் தொழிற்ச இடங்கள்ல உண்மையா இந்தியா கரையில தொழில் அங்க வந்து பலமே இல்லை, மீனினமே இல்லைன்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த கரைவேலம் பத்தியில கொண்டே கடல்ல சொல்றாங்க. ஏனென்றால் அதுல மீன் உற்பத்தி ஆகிறது. அப்ப இன்றைக்கு அவ்வளவு தூரத்துக்கு இந்தியாக்காரர் அங்கே அள்ளி போட்டு இந்த விசப்படையார் அழிச்சு போட்டு இங்க வந்து எங்கட பலத்தை அழிச்சு போட்டுருக்காங்க. அதுக்கு இங்க உள்ளவன் துணை போய் கொண்டிருக்கான். அதாவது அமைச்சரா இருக்கலாம், கடற்தொழில் நீரியல் துறையா இருக்கலாம், எல்லாரும் வந்து துணை போய் கொண்டிருக்காங்க. இவங்க எல்லாரும் சரியான முறையில் இறுக்கமான நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இன்றைக்கு கல்புட்டி புத்தளத்தில் எடுத்து பாருங்க. கல்புட்டி புத்தளத்துல 23 24 இழுவமடி நின்றது. அங்க உள்ள மக்கள் எல்லாரும் சேர்ந்து வழக்கு போட்டு அந்த கோர்ட்ஸாலேயே நீதிமன்றத்தாலேயே அது தடை, இது உண்மையா உலகத்திலேயே தடை செய்யப்பட்ட தொழில், இது வந்து இந்த தொழில் செய்யலான்னு தடை விதிச்சு இன்றைக்கு 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எந்த இடத்துல, இந்த மாவட்டம்? கல்புட்டி புத்தளம் கல்புட்டியில. அப்ப நாங்க அந்த மாவட்டத்தை போனாங்க பாக்குறது. அங்க போனால் அந்த மக்கள் எல்லாரையும் சந்திச்சுனாங்க. 1-2 இல்ல, நாங்கள் 8-9 சங்கத்தை போய் சந்திச்சுனாங்க. அங்க போய் சந்திக்க நாங்கள் போய் ஒரு இடத்துல ரால் தட்டி கொண்டு இருக்கு, டிஸ்கோ வேலையில ரால் தட்டுதல். அப்ப நான் கேட்டேன்னாக்கா, அப்படியப்பா இப்படி உழைப்பு அண்ணா, இன்றைக்கு இழுவமடி நிப்பாட்டினாங்களோ தாங்கள் 25-30 லிட்டர் எண்ணி ஓடி நாங்கள் எண்ணெய் காசு போனா 2000-3000 உழைக்கிறதே கஷ்டம். ஆனா இன்றைக்கு 2 லிட்டர் 1 லிட்டர் எண்ணெயோடைய நாங்கள் தேவைக்கு அதிகமா உழைக்கிறோம். காரணம் அந்த இழுவப்படை நிப்பாட்டின காரணத்தினால. அது ஒரு ரால் மாத்திரம் இல்லை, எல்லா இடமும் அதே அமைச்சர் தானே. அதுதான். அப்ப சட்டம் வந்து யோசிச்சு பாருங்க, தென்னிலங்கைக்கு ஒரு சட்டம், வடமாகாணத்துக்கு ஒரு சட்டம். தென்னிலங்கையில நீதிமன்றத்தால தடை செய்யப்பட்ட தொழில் உலகத்திலேயே தடை செய்யப்பட்ட தொழில்னு சொல்லி நீதிமன்றத்தால தடை விதிக்கப்பட்டு 2 வருஷம் முடிஞ்சது.
இந்தியன் மன்னர் குருநகர் பல்லடத்துல ஏன் தடை செய்யல? இந்த லஞ்சம் லஞ்சம். ஒரு படகுக்கு போலன்னு சொல்லி லஞ்சத்தை வேண்டிக் கொண்டு நீங்கள் விட்டு பிடிக்கிறீங்க. ஆனா நேற்றைய நாளிலே ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், எந்த அமைப்பா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த துறைசார் நிறுவனமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆதாரபூர்வமாக என்னிடம் கொண்டு வந்து சேருங்கள், நான் அதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பேன், அதை பாராளுமன்றத்தில் அந்த அதிகாரிகளை நான் பாராளுமன்றத்துக்கு எடுத்துச் செல்வேன் என்று கூறியிருக்கிறார். இதுல கட்டாயமா நாங்கள் அர்ச்சுனாவை சந்திச்சு நாங்கள் ஆதாரபூர்வமான கடிதங்களை சமர்ப்பிக்க போறோம். எங்கள்கிட்ட இருக்கு. இப்ப மெத்த மாநில எங்களுக்கு அது ஒன்றும் தேவையில்லை. 96ஆம் ஆண்டு சட்டம் மெத்த மாநிலம் அறிவிக்கப்பட்டது, மெத்த மாநிலம் எல்லாம் கிடக்கு. நாங்கள் அதை கொடுத்து கதைக்கத்தான் போறோம். அதை கொண்டு அவர் கதைக்கத்தான் வேணும். நாங்கள் இனிமேல் எவரையும் நம்ப தயாரா இல்லை. உண்மையாமடி இரண்டு சொன்னால் பாராளுமன்றத்திலே நான் பார்த்துறேன். அப்ப அது கலைச்சாலும் பிள்ளை, இது கலைச்சாலும் பிள்ளை, நல்லது எடுத்து சொன்னாலும் பிள்ளை. இன்றைக்கு நான் அன்றைக்கு முந்த நாள் அந்த வலைதளத்துல சொல்றேன், அர்ச்சுனா அவர்கள் கலைச்சது பிள்ளை என்று சொன்னால் கச்சேரிக்காரர், யாழ்ப்பாணம் கச்சேரிக்காரர் அர்ச்சுனா கலைச்சது பிள்ளை. நாங்கள் இத்தனை மில்லியன் எங்களுக்கு கல்விக்கு ஒதுக்கப்பட்டது, சுகாதாரத்துக்கு இத்தனை மில்லியன் ஒதுக்கப்பட்டது, விவசாயத்துக்கு இத்தனை மில்லியன் ஒதுக்கப்பட்டது, கால்நடைக்கு இத்தனை மில்லியன் ஒதுக்கப்பட்டது, மகளிர் அமைப்புக்கு இத்தனை ஒதுக்கப்பட்டது. இதுகளுக்கெல்லாம் நாங்கள் இவ்வளவு வேலை திட்டங்களை செய்து நாங்கள் புள்ளி விவரத்தோட எல்லா ஜிஎஸ் ஆபீஸ் வழியா ஒட்டோணும் மக்கள் பார்வைக்கு. நீங்கள் அதை செய்யுங்க. உண்மையா அர்ச்சுனா அவர்கள் பிள்ளையா கழித்திருக்கலாம், சில இடத்துல வேணுமென்றும் கழித்திருக்கலாம். நீங்கள் அப்படி நினைக்கலாம். ஏன்னா அப்படி கழிச்சாலும் வெளியேற சொல்ல நீங்கள் இன்றைக்கு அப்படி கலைச்சவனை தானே வெளியேற சொன்னீங்க. சார் நீங்க வெளியேற சொன்ன நீங்கள் இது அறிக்கை வழியில விடுக்கும். டாக்டர் பாராளுமன்ற டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் கலைச்சது பிள்ளை, நாங்கள் இவ்வளவு திட்டத்தை செய்து முடிச்சிருக்கிறோம், இவ்வளவு காசுகளுக்கு முடிஞ்சிருக்கு, அவர் கலைச்சது பிள்ளை 2007 நீங்கள் வழியில விடுக்கும். விட மாட்டாங்களா? வேறடா நீங்கள் விட மாட்டீர்கள். இந்த கொண்டு இல்லையே. இந்த அர்ச்சுனாவை தகாத வார்த்தைகளால் பேசுகிறார்கள். ஆனால் அன்றைய அந்த டிசிசி மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு வெளியில வந்த பிறகு எல்லா அமைச்சர்மாரும் பிரதான நுழைவாயில் வழியாகவே வெளியே சென்றார்கள். அந்த இடத்திலேயே வேலையில்லா பட்டதாரிகள் ஒரு அமைதியான போராட்டத்தையும் முன்னெடுத்தார்கள். அந்த இடத்திலேயே அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் கௌரவ அமைச்சர் அவர்களும் தான் அவர்களை போய் நலம் விசாரித்தார்கள். ஏன் மற்ற அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் அந்த நலம் விசாரிக்க எந்த காலத்துல போய் நலம் விசாரித்தவங்க? ஆனால் மக்கள் ஆணை வழங்குகிறார்களே அவர்களுக்கு. அதுதான் விட்ட பிள்ளை. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஆரம்பத்துல வடக்கு கிழக்குல இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு ஒரு குடையன்களை நிறுத்தி நாங்கள் எங்களது பிரச்சனைக்கு தீர்மானம் சொல்லி இந்திரன் என்ற படியனும் விஜயகுமார் என்ற படியனும் பழைய பல்கலைக்கழக மாணவர்கள். அந்த இந்திரன் என்ற படியன் உண்மையா அவன் கனடால இருந்து இங்க வந்தவன், குடும்பத்தோட இதுக்கென்றான் வந்தவன். அடுத்தது பல்கலைக்கழக மாணவர் விஜயகுமார் சொல்லி இப்ப படிச்சு கொண்டிருக்கிறான், இந்தியாவில படிச்சு கொண்டிருக்கான். இவங்கள் 2 பேரும் தான் எங்களுடைய ஆரம்பத்துல வந்தவங்க. அண்ணா இப்படி ஒன்றை செய்ய போறோம், நீங்கள் ஒத்துழைப்பு தருவீங்களான்றது. நாங்க சொன்ன கட்டாயம் நீங்கள் இவ்வளவு எங்க இருந்தீங்க, நாங்கள் கட்டாயம் உங்களால மூச்சால ஒத்துழைப்பு நாங்கள் தருவோம் என்று சொல்லித்தான் அதுக்கு பிறகு ஒவ்வொரு அமைப்புகளா போய் சந்திச்சு ஒவ்வொரு ஆட்களை கலப்ப நாங்களும் சொல்லி விட்டுறாங்க. அரசியல் கட்சியிட்ட போவாங்க, அரசியல் கட்சிகள் இவங்க பயங்கரமான ஆட்கள் கூட இருந்து குளிவரைப்பாங்க, இவங்களை நம்பி போயிடாங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லி விட்டுறாங்க. சொல்லிவிட்டு நாங்கள் இடக்கிட திருப்பி கதைச்சு திருப்பி அதுக்கு பிறகு எல்லாரையும் விளைச்சு 81 அமைப்பு, 81 அமைப்பு வடக்கு கிழக்கு 81 அமைப்பு உள்வேண்டப்பட்டு அதுல உண்மையின்படி ஒரு சின்னம் ஒன்று எடுக்கணும், அதுக்குரிய ஆலையோட தெரிவு எடுக்கணும் சொல்லித்தான். அப்ப கலைஞர் என்ன பேர் கலைஞர்னு சொன்னால் புதுசா எங்களுக்கு சின்னம் தரமாட்டாங்க, பழைய பாராளுமன்ற உறுப்பினர் யாரும் இருந்தால் அவற்ற பேர்ல ஒரு சின்னம் எடுக்கலாம் என்று சொல்லித்தான் அரியணேந்திரன் அவர்களை கேட்டு அவர் ஓம் என்று சொல்லி வந்தது. அதுக்கிடையில ஒரு 2-3 கல்லர் இருக்கிறாங்க இங்க, இனிமேல் கிரிமினல் கல்லர், இவங்க கிரு போய்தான் பவனியால இந்த அரசியல் கட்சியோட கலைச்சு அவங்களை உள்வேண்டினது, அந்த 7 அமைப்பையும் உள்வேண்டி. அப்ப நாங்க திருப்பியும் தான் கேட்டுறோம், இவங்களை ஏன்டா உள்ளுக்கு வேண்டிக்கலன்னு சொல்லி நான் அவங்களை கேட்டேன், ஏன்டா அவங்களை உள்ளுக்கு வேண்டிதான் இல்லையா, அவங்களை சேர்த்து தான் நாங்கள் பயணிக்க முடியும். சரி இப்ப நீங்க சொல்றீங்க பின்விளைவுகளை சந்திப்பீங்க, நான் அப்ப சொன்னேன் அவைக்கு இப்போ இருக்கிறான் என்ன செந்தூரன். நீங்கள் நிறைய விளக்கமான இதுகளை குறிகள். நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்துக்கு வருவோம். உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்ப 40 வருடங்களுக்கு மேல் இந்த பருத்தித்துறை தொடக்கம் பொன்னாலை வரையான வீதி பிறகு மீள் புனரமைப்பு செய்யப்படவில்லை, அப்படியான ஒரு இது இருக்கு. ஆனால் அந்த பாதை இதுக்கு முதல் இருந்த ஜனாதிபதி அரசாங்கங்களும் அந்த பாதையை புறக்கணித்திருக்கிறார்கள். இப்ப இருக்கிற அரசாங்கமும் இது சம்பந்தமான கேள்விகளும் இதுவரைக்கும் எழுப்புவதாக தெரியவில்லை. என்ன காரணத்துக்காக இது புறக்கணிக்கப்படுகிறது? இது இப்ப நான் அன்றைக்கு இப்போ ஒரு மாசம் ஒரு 15 நாள் இருக்கும், நான் ஒரு அதிகாரியோட கலைச்சினேன். கலைக்கார் சொன்னார்,
தொண்டனார்ல இருந்து வல்லெடுத்துறை வரை வல்லெடுத்துறை அம்மமொழி பின்னால் வரையும் தாங்கள் ரோடு போடுவோம். ஏன்னா அந்த வல்லெடுத்துறை உதயசூரியன்ல இருந்து நெடியகாடு வரையும் இடங்களை விட்டு தரின இல்லையா. ஒரு சிலர் இடங்களை போவோம்னு சொல்லினா, ஒரு சிலர் வந்து அகற்றுறதுக்கு இடங்களை விட்டு தரியல வேறைய சொல்லிடுறேன். அப்ப நான் சொன்னேன் முதல் அதை விடு, அங்கால போடும். இதை போட்டு முடித்தால் அப்புறம் அங்கால நெடியாட்டுல இருந்து அங்கால போடுங்கோ. துண்டு இருக்கு அதுக்கு பிறகு ஒரு வழிபழக்கத்தை என்றால் யாழ்ப்பாண ரோடு போட்ட நீங்கள் என்னென்றால் மற்றொரு சம்மதத்தை கட்டும். அவ்வளவு தூரத்துக்கு இன்றைக்கு பருத்தித்துறையில இருந்து யாழ்ப்பாண ரோடு பெருப்பித்த நீங்கள் வீதியா பெருப்பிச்சு தானே போறீங்க. நீங்கள் அரசாங்கம் போய் இடிக்கிறீங்க, நீங்களை அடிச்சு போட்டு மற்றவங்களுக்கு உள்ளுக்கு வச்சு கட்டுறதுக்கு சிலவா கொடுக்குறீங்க. அதை நீங்களே கட்டி கொடுக்குறீங்க. ஏன் அதை உங்களால இங்க செய்ய முடியல? ஆனா கேட்டா நீங்க ஒரு சாக்கு சொல்றீங்க. இதுதான் எனக்கு ஒரு சாக்கு. ஆனா ஊடகங்களில் வேறு விதமான சாட்டு போக்குகள் வருகிறது. அது வல்லுடுத்துறை என்று சொன்னால் அது தலைவர் பிரபாகரன் என்ற ஊர், அதுக்காகத்தான் அந்த ரோட்டு வந்து இப்பயும் பின்தொகை ஒரு காலமும் இல்லை. இது ஒரு பொய்யான தகவல். ஏன் அது பிரபாகரன் இருந்த ஊர் பிரபாகரன் ஊர் என்று சொன்னால் ஏன் இடம் பெருப்பிக்கிறதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? மக்களுங்க தேவைக்கு நாங்கள் இடத்தை அகட்டி இன்றைக்கு இந்த ரோட்டை அகட்டி ரோட்டை வடிவா போட்டால் எவ்வளவு பள்ளிக்கூட பிள்ளைகள் இன்றைக்கு பாருங்க இத்தனை பேர் சைக்கிளை உடைக்குதல், ஓட்டையா போதுதல், காத்து போதுதல், டியூசனுக்கு போற பிள்ளைகள் திரும்பி வருதல், டியூசனுக்கு போகாமல் பள்ளிக்கூட பிள்ளைகளுடைய சைக்கிளை விட்டு நடந்து போவதுகள், இன்றைக்கு எத்தனை மோட்டார் சைக்கிள் விழுந்து உடைஞ்சு பழுதா போய் கொண்டிருக்குது. அப்ப இதுகளுக்கு அதுக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இன்றைக்கு நீங்கள் வீதியை அகட்டி வீதியை வடியா போட்டால் ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் அந்த பக்கம் போனால் இன்றைக்கு ஒரு வீதியில வந்து அச்சுரன் எல்லாம் குறையும். அது நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் வீதியை அகட்டி போட்டு கோட்டை போட்டு அங்கால போறோம் இஞ்சால போய் கொண்டிருக்கிறான். இதுக்கு வழக்கு என்ன சம்பந்தம்? அப்படி ஒரு தகவல் யார் வெளிவிட்டவன்? அப்படி ஒரு தகவல் பொய்யானவன் ஆரம்போது தேவையில்லாத ஒரு வதந்தியை கிளப்பி இருக்கிறான். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இன்றைக்கு எங்கட மக்கள் உண்மையின்படி இங்க இருந்து போடப்பட்ட ரோடு வந்து இப்ப தைப்பிறக்க தாக்கல் போடுறோம் என்று சொல்லி இருந்தவர்கள் பிறகு திரும்பி இடநிறுத்தி இருக்கிறதாக ஒரு தகவல். அப்ப நான் இன்றைக்கு ஒரு ஜிஎஸ் உடைய கதைக்க ஜிஎஸ் சொன்னார், நாங்களே கொடுத்த பருத்தித்துறை பிரதேச செயலருடைய கலைச்சினார். அவர் பருத்தித்துறை பிரதேச சொன்னார், ஐயா தானும் இதை 3 நாட்களுக்காக எடுத்து கூறியாச்சு இந்த ரோட்டை போடணும் கட்டாயம் போடணும்னு சொல்ல அவர்கள் நிதி தட்டுப்பாடு அப்படி சொல்லி சாக்கு போக்க சொல்லிக்கிறான்னு சொல்லி எங்க இந்த உண்மையாக இருக்கிற பிரதேச செயலர் சொன்னேன். நான் அவரோட போய் கலைச்சினார் சம்பந்தமா, இந்த லைட் ஹவுஸ் ஆட்டுற சம்பந்தமாகவும் இந்த மக்களுக்கு கடலெண்ணெய் போடுற சம்பந்தமாகவும் அவரோட கலைச்சினார். அவர் சொன்னார் ஒரு கடிதம் ஒன்று எழுதித்தான் இருக்கும், அடுத்த வருஷம் 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டுக்கு தங்களால் செய்ய முடியாது தான் செய்யறேன். ஏன்னு சொன்னா தனக்கு இதுவரையில அவர் புதுசா வந்து ஒரு ஜிஎஸ் ஒரு நல்ல மனுஷனா இருக்கு, நல்லா கலைக்கிறார். அப்ப அவர் சொன்னா நீங்கள் ஒரு இதாக தான் இருக்கும், ஒரு ப்ரோபோசல் தான் இருக்கும், நீங்கள் கடிதம் ஒன்று எழுதி தான் இருக்கும். நான் அதை வச்சு கொண்டு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யறேன். நேற்று தெரியும், நேற்றைய நாளிலே பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவுக்கும் அவருடைய பர்சனல் செக்ரட்டரி சட்டவாளர் கௌசல்யா அவர்களுக்குமான எதிரான ஒரு வழக்கு தாக்குதல் ஒன்று செய்யப்பட்டது மதிப்புக்குரிய சத்தியமூர்த்தி அவர்களால். ஆனால் நேற்றைய நாளிலே வழக்கு எடுக்கப்பட்டு பிறகு டாக்டர் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் அந்த மருத்துவமனைக்கு அத்துமீறி உட்புகுந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டின் பேரிலே அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு தாக்குதல் செய்யப்பட்டதுக்கான காரணம் அத்துமீறி என்று சொல்லித்தான் இந்த வழக்கு தாக்குதலே செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான மக்களுடைய விடை என்னவாக இருக்கிறது? இன்றைக்கு அதுல வந்து நாங்கள் தலையிட விரும்பலையே என்று சொன்னால் ஹாஸ்பிட்டல் அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது. உண்மையின்படி அத்துமீறி ஒரு மகன் வந்து ஹாஸ்பிட்டல்ல போறதுக்கு வந்து ஒரு தடவை தடை செய்யலாம் முடியாது. இப்ப நான் வந்து ஒரு நோயாளியை பார்க்க போறேன், இல்ல உள்ளுக்கு ஒரு உத்தியோக ஒரு டாக்டரை பார்க்க போறேன், இல்லாட்டி ஒரு நர்ஸை பார்க்க போறேன். அப்படியே ஒரு பொதுமகனுக்கோ அல்லது ஏதோ ஒரு மகனுக்கு வந்து பல விடயங்கள் இருக்கலாம் ஆஸ்பத்திரியில போறதுக்கு. ஆனா இவர் போய் உள்ளுக்கு போய் என்ன செய்தார், அடுத்தது அங்க டாக்டர்மாரோட அவர் என்ன பிரச்சனை நடந்தது அது எங்களுக்கு உண்மையா சரியான முறையில் எங்களுக்கு தெரியாது. நானும் அதை பற்றி வெளியில கதைக்கிறதுக்கு எனக்கு உண்மையா அது தெரிஞ்சாதான் கதைக்கலாம், அதை பற்றி எனக்கு தெரியாது. உண்மையின்படி ஆஸ்பத்திரியில போறதுக்கு வேற தடை செய்யலாது. ஆனா இவர் என்னத்துக்கு போயிடும் அப்படி ஒரு தடை செய்து இருக்கிற ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டன்னு சொல்லி தெரியாது. இனிமேல் வழக்கு முடித்தாதான் தெரியும் யாருல பிள்ளை சரி என்று சொல்லி. இவ்வளவு நேரமும் உங்களுடைய நேரத்தையும் பார்க்காமல் எங்களுடன் இந்த சுவையில் இணைந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறும் நான் உங்கள் ஆர்கே ரெடி. நன்றி.